எந்த காலம் என்று பார்க்கும் பொழுது வாக்குரைக்கப்பட்டதிலிருந்து இடையிடையே தேவன் பேசின தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் கோர்வையா ஒரு மாலை போல் கோர்த்து பார்க்கும் பொழுது விளங்குகிறது. அது ஏதேன் தோட்டத்திலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் கல்வாரி மலையிலே நிறைவேறுகிறது. அதற்கு இடையிலே இறைமகன் இயேசு இந்த பூமியிலே பிறக்க வேண்டி இருக்கிறது. அவர் நியாயப்பிரமாணத்திற்கு கீழாக வளர வேண்டி இருக்கிறது. குற்றமில்லாத ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து அவர் தன்னை பாவமில்லா பலியாக அர்ப்பணிக்க வேண்டி இருந்தது. இதெல்லாம் நமக்கு தெரியும், நிறைய பார்த்துருக்கிறோம். ஆனால் இதில் நான் சொல்ல வருகிறது என்னவென்றால், ஆவியானவர் எனக்கு காட்டி கொடுத்தது என்னவென்றால், காலம் நிறைவேறும் பொழுது, ஆக ஒரு தீர்க்க தரிசனம் தேவனுடைய சிந்தையிலே நம் உருவாகிறது என்றால் அது இந்த காலகட்டத்திலே நிறைவேற வேண்டும் என்றும் அவரே தீர்மானித்து எழுதுகிறார். அந்த வார்த்தை நமக்கு அறிவிக்கப்படுகிறது. ஆனால் அந்த வார்த்தை நமக்குள் அறிவிக்கப்பட்டது முதல் நாம் அதை விசுவாசித்து ஜெபித்து காத்திருந்து அல்லது அந்த காலகட்டங்கள் வருகிற வரைக்கும் புவியியல் சூழ்நிலைகள் உருவாகிற வரைக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு ராஜாவோ ஒரு காலகட்டமோ அதெல்லாம் நடந்து தீர்கிற வரைக்கும் அந்த தீர்க்க தரிசனம் அதனூடாக பயணிக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, ஆண்டவர் சொன்னார், உனக்கும் ஸ்திரீக்கும் பகை. ஆனால் அது நிறைவேறுகிறதுக்கு பல ஆண்டுகள் காத்திருக்க வேண்டி இருந்தது. ஆனாலும் தேவன் அந்த வார்த்தையை மறக்கவில்லை. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து தீர்க்க தரிசனமாக தேவன் சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறுவதற்கு தேவன் என்னென்ன காரியங்களை செய்தார் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஒன்று, விண்ணகத்தார், அதாவது தேவதூதர்களை பயன்படுத்துகிறார். சகரியா எலிசபெத்தை அவர்கள் ஆயத்தப்படுத்துகிறதாகட்டும், யோவான் ஸ்தானங்களுடைய பிறப்பை குறித்த காரியமாகட்டும், மரியாளோடு தேவதூதன் வந்து பேசுகிறதாகட்டும், யோசேப்பினிடத்தில் தேவதூதர் பேசுகிறதாகட்டும், ஏரோதினால் ஆபத்து வரும் என்று எச்சரிக்கப்படுகிறதாகட்டும், உன் மனைவியை நீ சேர்த்துக்கொள், ஐயப்படாதே என்று யோசேப்புக்கு தூதர்கள் அறிவித்ததாகட்டும், எல்லாமே தேவனுடைய திட்டத்தின்படியாக அழகாக இயக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இரண்டாவது, இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகளுக்கு போகும் பொழுதும் தூதர்களுடைய பணி இருந்தது. உயிர்த்தெழுதலின் பொழுதும் அவர் இங்கே இல்லை என்று சொல்ல தூதர்களுடைய பணி இருந்தது. ஆக ஒரு தேவ தூதர்களை தேவன் பயன்படுத்துகிறதை